ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களையும் ஆண்டவராகிய தெய்வம் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே லூக்கா 22வது அதிகாரத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதில் 61வது வசனத்தையும் 62வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அப்பொழுது அப்படின்னு பைபிளில் தொடங்குது. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி என்ன செய்தார்? பார்த்தார். அப்பொழுதுன்னா எப்பொழுதுன்ற ஒரு கேள்வி வருது. சோத்திரம். அதுக்கு முந்தின வசனம், அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் என்ன செய்தது? கூப்பிட்டு, இயேசுவை எனக்கு யாருனே தெரியாதையா, இயேசுவை நான் பார்த்ததும் கிடையாது, நான் அவர் கூட இருந்ததும் கிடையாது, நீ சொல்கிற மாதிரி நான் அவருடையவனும் அல்ல, அவரோடு கூட இருந்ததும் அல்ல, இயேசு எனக்கு யாருனே தெரியாது என்று அவன் சொன்ன உடனே சேவலும் கூவுது, கர்த்தரும் அவனை திரும்பி பார்க்கிறார். அதான் அந்த நேரம். சோத்தரிக்கணும். எப்படி ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. இயேசுவை தெரியாதுன்னு சொன்ன உடனே பைபிள் அழகாக அந்த லூக்கா சுவிசேஷம் நமக்கு அருமையாக கிரமமாக அது எழுது. சோத்திரம். அப்பொழுது தெரியாதுன்னு சொல்கிற ஒரு மனிதனையும் கூட கர்த்தர் திரும்பி பார்க்குறார். அல்லேலூயா. சில நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம். இயேசு வேண்டாம், என்னடா ஜபம் பைபிள் வாசி இன்னத்தை இது பண்ணிட்டோம். சில நேரங்களில் சோர்வின் மிகுதினால, சோதனின் மிகுதினால சோத்தரிக்கிறோம். நம்மளை யாருன்னே தெரியாமல் சில நேரம் பேசிடுறோம். அவர் யாருன்னே தெரியாதுங்க. உதாரணமாக ஒரு ஆளை, இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்கன்னு ஒரு ஆளை மட்டம் தட்டி பேசும்போது அவனை திரும்பி கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். அவன் சொல்லுவான், இனிமே நான் செத்தா கூட நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன். செத்துட்ட பிறகு எப்படி வந்து பார்ப்பான்? அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. அது செத்தா கூட நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன்னா அது என்னன்னு தெரில. அப்படி சொல்லுவாங்க. சோத்தரிக்கிறோம். ஆனால் தன்னை தெரியாது என்று தன்னை மறுதலிக்கிறவனையும் திரும்பி பார்த்த இயேசு. கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால தான் இந்த தெய்வத்தை போல, இந்த இயேசுவை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவரை போல ஒரு மனதுருக்கம் இல்லை, அவரை போல ஒரு தெய்வம் யாருமே இல்லைன்னு. அதனால தான் அவரை நம்ம சேவிக்கிறோம், கொண்டாடுறோம், துதிக்கிறோம், நல்லவரேன்னு சொல்கிறோம். எவ்வளவு பாட்டு பாடினாலும் போதாதுங்க, எவ்வளவு ஆராதிச்சாலும் போதாது, அவளை எவ்வளவு உயர்த்தினாலும் போதாது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை வார்த்தைகளை சொல்லி அவரை துதித்தாலும் அவர் நமக்கு செய்த எந்த நன்மைக்கு அது ஈடே ஆகாது. ஹல்லேலூயா. அவரை தெரியாது என்று சத்தியம் பண்ணின, மறுதலித்த, சோத்தரிக்கிறோம், கனவீனமாய் பேசின அந்த பேதுருவை திரும்பி பார்த்தாராம். அந்த இடம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி என்ன செய்தார்? பார்த்தார். சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் இதை இன்னொரு விதத்தில் இதை சொல்கிறேன். இப்போ மறுதலிச்சுட்டான், ஆனால் கர்த்தர் அவனை திரும்பி என்ன செஞ்சாருங்க? பார்த்தார். நல்ல ஒரு சந்தர்ப்பம். சோத்திரம். திரும்பி பார்த்த உடனே மனம் கசந்த அழுறான். ஆண்டவர் திரும்பி அவனை பார்த்தாரு, ஒன்றுமே சொல்லலைங்க, அந்த பார்வை தான். அவன் வெளியே போய் மனம் கசந்து என்ன செய்கிறான்? அழுகுறான், அழுதுகிட்டே இருக்கிறான். இதில் இன்னொரு வெளிப்பாடை நான் சொல்கிறேன். இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆண்டவர் அவனை யாருன்னே தெரியாதுன்னு பேதுரு சொன்னானே, அவனை திரும்பி பார்த்தாரு. அந்த பார்வை அவனை என்னமோ பண்ணிச்சிங்க. அவன் மனதை போட்டு கசக்குச்சு. டேய், உன்னை அப்போஸ்தலன் ஆக்கினவர், உன்னை கடல் மேலே நடக்க வச்சவர், வரிப்பணம் கட்டுறதுக்கு நீ திகைச்ச போது தூண்டில போடு, அதில் முதல்ல அகப்படுற உன்னை உனக்காகவும் எனக்காகவும் என்ன செய்ய கட்டுன்னு சொன்னார். நீ பேதுருவா இருக்கிற, உன் பேரில் எங்கள் சபை என்ன செய்வேன்? கட்டுவேன்னு சொன்னவர். சோத்தரிக்கிறோம். உன்னை அவ்வளவு உயர்த்தி வச்சிருந்தாரு, அவரை போய் இப்படி மறுதளிச்சிட்டியே, அவரை போய் இப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னு எத்தனையோ எண்ணங்கள் அவனுக்குள்ளே எழும்பியிருக்கும். அவன் மனசாட்சியே அவனை வாதித்து இருக்கும். அந்த பார்வை அவனுக்கு 1000 சத்தியத்தை சொல்லியிருக்கும். அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். ஆனால் இந்த பார்வைக்கு அப்புறம் இன்னொன்று நடக்குது. இந்த சம்பவம் அவன் மனக்கசந்து அழுகுறான். 63வது வசனம், இயேசுவை பிடித்து கொண்டு மனுஷர் சோத்திரம் அவரை என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணி அவருடைய கண்களை கட்டிட்டாங்க. 64 பாருங்க. அப்படி நான் இங்கே ஒரு வெளிப்பாடு பார்க்குறேன். இந்த கண்ணை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கண்ணை யாரை பார்த்துச்சிங்க? பேதுரு. கடைசி பார்வை வந்தான். சோத்திரம். ஒருவேளை இந்த கண்ணை கட்டிட்ட பிறகு
சோத்திரம் இந்த சம்பவம் நடந்தது அந்த பார்வை பேதுரு மேலே பட்டிருக்குமான்னு தெரியாது. அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் அந்த பார்த்ததுக்கப்புறம் பேதுரு ஆண்டவருடைய கண் என்ன செய்யப்பட்டது? அப்போ ஆண்டவருடைய கண் கட்டப்பட்டுவதற்கு முன்பாக அவர் பார்த்தது பேதுருவை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. சோத்திரம். அப்போ அதுக்கு முன்னாடி அவருடைய கண்கள் கட்டப்படுவதற்கு முன்பாக அவருடைய கண்கள் யாரை பார்த்ததுங்க? பேதுருவை பார்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, உன்னை சோத்தரிக்கிறோம். நீ பார்வை உடையவனா இருக்க, நீ சோத்திரம் எல்லா காரியத்திலும் உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க, உன்னுடைய இருதய கண்ணை திறக்க, உன்னுடைய கண்கள் ஆசீர்வாதங்களை பார்க்க, சோத்திரம் உனக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொடுக்க, உன்னை பார்த்துட்டு அவர் குருடரானார். அவருடைய பார்வை மூடப்பட்டுச்சு. உன்னை பார்க்க வைக்கிறதுக்கு அவர் பார்வையற்றவராக மாறினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்ணை உனக்கு கொடுப்பதற்காக சோத்திரிக்கிறோம். உன்னுடைய கண்களில் இருக்கிற குருட்டுத்தனத்தை மாற்றுறதுக்காக, உனக்கு ஒன்றை விளங்க செய்வதற்காக அவருடைய கண் கட்டப்பட்டுச்சு என்று கூட நம்ம சொல்லலாம். சோத்திரம். அப்போ பேதுருவை பார்க்கிறதுக்கும் பிறகு அவருடைய கண் என்ன செய்யப்பட்டுச்சுங்க? கட்டப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் பேதுருவை பார்த்தாரு. அந்த பேதுருவுடைய பார்வை சோத்திரம், அவன் மேலே கர்த்தர் வச்ச பார்வை அவனுக்கு ஒரு பெரிய ரிப்பன்டன், ஒரு பெரிய மனம் திரும்புதலை அவனுக்கு உண்டாக்கிற்று. அல்லேலூயா. அதற்கு பிறகு நீங்கள் பேதுரு கையில் ஒரு குறை என்ன செய்ய முடியாது? காணவே முடியாது. அதுக்கு முன்னாடி நிறைய குறைவுகள் பேதுருக்கிட்ட சொல்லலாம். ஆனால் இந்த ஆண்டவர் பார்த்த பிறகு அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. ஆமென்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரே, அன்னைக்கு ஒரு பேதுரு ஒரு திரும்பி ஒரு பார்த்தீங்களா ஆண்டவரே, அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேலே விழணும் ஆண்டவரே, என் சபையார் மேலே விழணும் ஆண்டவரே, என் கணவன் மேலே அது விழணும் ஆண்டவரே, மனம் திரும்பாத இருக்கிற என் பையன் மேலே அந்த பார்வை விழணும் ஆண்டவரே, சபைக்கு வரமாட்டேன்னு சொல்ற என் மக மேலே அந்த பார்வை விழணும் ஆண்டவரே, என் இனஜன பந்துக்கள் மேலே அந்த பார்வை விழணும் ஆண்டவரே. ஒரு நிமிட கைகளை தட்டி, ஆண்டவரே, அன்றைக்கு பேதுருவை பார்த்தீரே, அவனை மனம் திரும்ப வச்சீங்களே, அவனுடைய மனதை திருப்பினீங்களே, அவனை மனங்கசந்து அளப்பண்ணீங்களே, அவனுக்குள்ள ஒரு புதிய மனம் திரும்புதலை உண்டாக்குனீங்களே. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஆண்டவரே, மகிமை நிறைந்த, தெய்வீக நிறைந்த அந்த பார்வை ரட்சிக்கப்படாத எங்க உறவுகள் மேல, ஹல்லேலூயா, சபைக்கு வராதிருக்கிற எங்கள் பிள்ளைகளின் மேல, என் கணவனின் மேல, என் மனைவியின் மேல, என் பிள்ளைகளின் மேல அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பார்வை விழட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய கிருபை, இது எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? எவ்வளோ பெரிய கிருபை. இந்த கிருபை நான் என்னன்னு சொல்றது? சோத்திரிக்கிறேன். இவரை தெரியாது, அவரை யாருன்னே தெரியாதுன்னு ஒரு முறை இல்லை 3 முறை சொன்னவனை அவர் திரும்பி பார்த்தார். அவனுக்கு ஒரு பெரிய இரக்கம் கிடைத்தது. ஹல்லேலூயா. இயேசுவினுடைய பார்வை, அவர் இந்த ஊழியத்தில் வந்த உடனே அவருடைய பார்வை தான் ஊழியத்தில். ஆமாம், பைபிள் சொல்லுது, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து, பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் தோய்ந்து போனவர்களாக சிதறப்பட்டவர்களாய் இருக்க கண்டு அவர்கள் மேல் அவர் மனதுருகினார்னு இருக்கு. இந்த ஜனங்களை பார்த்தாராம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அவருடைய பார்வை ரொம்ப ஆச்சரியமானதுங்க. ஜனங்கள் தூரத்திலிருந்து வராங்க, சீஷரோட ஆண்டவர் இருக்கிறாரு. இந்த தூரத்தில் வர ஜனங்களை அவர் பார்க்குறாரு. சீஷர்கிட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் என்ன தேடி வராங்களே, அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். அது யோவானில் வருது. ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவர்கிட்டயே வரல, தூரமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், இவர்கள் என்ன தேடி என்ன செய்கிறாங்க? வராங்களே, இவர்களுக்காக நம்ம எதையாகினோம் செய்யணும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை பார்த்ததுனால தாங்க நம்முடைய வாழ்க்கையே ஆசீர்வாதமாச்சு. அல்லேலூயா. அந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு, எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரையா, உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாள் என்னுடைய தாயார் அப்படி தான் அழுதாங்க. அப்படியே கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் விடுது. நான் பல முறை அதை செய்தியை சொல்லிடுறேன். அப்போது என்னம்மா அழுவுறீங்க, என்னாச்சு, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, ஏன்னா ஊழியத்தில் ஏதாவதா, ஏம்மா அப்படி அழுவுறீங்க? என்ன பார்த்தார் அவர், படிப்புக்கு நான் ஸ்கூலுக்கு கூட ஒழுதுங்கினது இல்லையே, ஒரு கல்வி அறிவே இல்லையே, ஒரு ஆணவனை கூட எனக்கு தெரியாத, ஒரு எழுத்து கூட எனக்கு தெரியாத, என்ன போய் அவர் பார்த்தாரு.
எனக்கு அவர் தரிசனம் தந்தாரு, என்ன அவருடைய பிள்ளையா மாத்தினாரு, என்னை கொண்டு நிறைய பேரை ரட்சித்தாரு, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களெல்லாம் செய்தாரு. இதுக்கு நான் தகுதி தானா? என்ன வந்து ஆண்டவர் பார்த்தாரு, தரிசனத்தில் என்னை காண்பிச்சாரு, அவர் என்னை பார்க்கறதுக்கு நான் என்ன தகுதி அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு அழதான் தோணுதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்ததுனால தான் நம்ம சபைக்குள்ளேயே இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் நல்ல வேளை என்னை பார்த்தார். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல வேளை என்னை பார்த்தார். எல்லாம் சொல்ல, அவர் என்னை பார்க்கும்போது நம் மாட மாளிகையிலேயோ கூட கோபுரத்திலே இருந்தவன் அல்ல. சத்தமா சொல்லுங்க, ரத்தத்தில் கிடந்த என்ன, குளிப்பாட்டப்படாமல் இருந்த என்ன, சுத்திகரிக்கப்படாதிருந்த என்ன, எதற்குமே தகுதியில்லை என்று தூக்கி எறியப்பட்ட என்ன, வீசப்பட்ட என்ன, துணிகளால் சுற்றப்படாதிருந்த என்ன, அருவருப்பாய் கிடந்த என்ன, என்னை பார்த்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை பார்த்தார். அப்படிப்பட்ட என் குடும்பத்தை பார்த்தார், அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை பார்த்தார். அவர் பார்த்ததனால நான் அலங்காரமானேன். ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம எசேக்கியேல் 16 வாசிக்கிறோம். அப்படி ரத்தத்தில் கிடந்த நம்மள கடந்து போகும்போது என்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னாராம். பிழைச்சிக்கோ, போ பிழைச்சிக்கோ. அவர் அந்த ஒரு வேர்டை சொல்ல போய் தான் ஒரு கண்ணும் என் மேல் பிரியமில்லாமல் இருந்ததாம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, இன்னைக்கு 1000 பேர் உங்களை பார்க்கலாம், விசாரிக்கலாம். அவர் உன்னை பார்த்ததுனால தான் அந்த மதிப்பே உனக்கு. அவர் பார்க்கும்போது ஒரு கண்ணும் உன்மேல் பிரியமாய் இருந்ததில்லை. அவர் உன்னை பார்த்ததினால் தான் இந்த மேன்மை. கையை தட்டி நல்ல வாயை திறக்கணும். நீ சும்மா இன்னைக்கு இருக்கிற மேன்மையை வச்சு நீ சொல்லக்கூடாது. ஒரு கண்ணு என் மேல பிரியமா இல்ல, ஒரு கண்ணு என் மேல ஆதரவா இல்லாது இருந்த பொழுது இந்த தெய்வம் என்னை பார்த்தார். அல்லேலூயா. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு காரியம். அதனாலதான் எசேக்கியேல் 16:5 எசேக்கியேல் 16:5 சொல்லுது, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த காலை இந்த வார்த்தை கேட்கிற, ஒரு கண்ணும் என் மேல இரக்கமா இல்ல, கர்த்தருடைய கண்ணு மட்டுமே என் மேல இரக்கமா இருந்துன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. அந்த கண்ணு பார்க்க போய் தான் இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு நன்மை. சோத்திரிக்கிறோம். நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினாலே வெளியிலே நீ எரிந்து விடப்பட்டாய். அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருந்தது. சோத்திரிக்கிறோம். அதனால தான் சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் இப்படி சொல்லுகிறது. 6வது வசனம், அதே அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆம், ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திருன்னு சொன்னேன். 6வது வசனம், உன்னை பார்த்து உன்னை பிழைச்சிருன்னு சொன்னேன். 8வது வசனத்தில் பாருங்க, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன் அப்படின்றார். நான் உன்னை பார்த்தேன்றார். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அவர் பார்வை பட்டுச்சு. அதனால தான் பைபிள் சொல்லுது, இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய் அப்படின்றார். அவர் மட்டும் பார்க்கலன்னு சொன்னால் நம்மளாம் என்ன கதியாக இருப்போம்? நம்மளாம் ஒரு குடும்பமாக இருந்திருப்போமா? இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துருப்போமா? நீ யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு நீ ஆஸ்பத்திரியில் போய் பாருங்களாங்க, சும்மா கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் அந்த அவசர சிகிச்சையில் போய் நில்லுங்க. அரை மணி நேரம் நில்லுங்க. கர்த்தருடைய பார்வை நம்மளை எவ்வளோ காக்குதுன்னு தெரியும். கால் போனவன், கை போனவன், சோத்தரிக்கிறவன், உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிறவன் எவ்வளோ பேர் வருவான். அங்கே போய் நின்னாலே நம்ம கொலையே நடுங்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் எவ்வளவா நம்மளை பாதுகாக்கிறார். காரணம் அவருடைய கண் நம்மேல் இருப்பதனால், அவருடைய கண்மணி போல நாம் பாதுகாக்கப்படுகிறதுனால. அதுதான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னை உம்முடைய கண்மணியை போல என்னை காத்தருளும். தமிழ் பைபிளில் கண்மணியை போல காத்தருளும் வரும், ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் உம்முடைய கண்மணியை போல என்னை காத்தருளும் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய பார்வை அப்படிப்பட்ட பார்வை. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்தார்ல, நம்ம பார்வை எப்படி இருக்கணும் என்கிறதற்கு இன்றைக்கு ஒரு 4-5 குறிப்புகளை நான் வேகமாக சொல்கிறேன். முதலாவது, இன்னைக்கு 121வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனம் எல்லாருக்குமே தெரியும். அந்த வசனம் எப்படி சொல்லுது? எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். செய்தியினுடைய தலைப்பு நேரே பார்க்கும் பார்வை. தாவீது சொல்றாரு, நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்றார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறாரு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்ததுன்னு சொல்லல, வரும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இது ஆண்டவரை பார்க்கும்போது அந்த உங்க கண்ணு நேரே இருக்குமானால் அது உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணும். உங்க கண்ணு இந்த பக்கம் இவன் செய்வானா அவன் செய்வானா அப்படின்னு சொல்லி, நம்முடைய கண்ணு இயற்கையாகவே சுற்றி பார்க்குற கண்ணு தான். மனுஷனுடைய கண்ணு எப்போவுமே நேராக பார்க்காது. அவன் யாரு, இவன் யாரு, இவன் குடும்பம் என்ன, அவன் குடும்பம் என்னன்னு இந்த மனுஷ புத்தியே எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை நான் நேராக்குகிறேன். நான் நேராக என் கண்ணை ஏறெடுக்கிறேன். அதனால் என்ன ஆசீர்வாதம்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும். தேவனுடைய பிள்ளைய நான் சொல்றேன், உங்க கண்ணை நீங்க நேர பார்க்கிற கண்ணா இருக்குமானா இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. உனக்கு ஒத்தாசைய கர்த்தர் அனுப்புவார். உனக்கு தேவையானவர்களை அனுப்புவார். உன்னுடைய உதவிகளை அவர் சந்திப்பார். நீ என்ன தேவையோடு கூட இருக்கிறாயோ அது மனுஷனை பார்க்கும் போது வராது. ஆனா கர்த்தருக்கு நேராக உன் கண் இருக்குமானா அது அங்கிருந்து வரும். பர்வதம். ஒரு முறை மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கு ஏறுறான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் ஈசாக்கு சொல்றார், அப்பா நம்ம பலி செலுத்த போறோமே, விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கு ஆடு எங்க அப்படின்னும் போது ஆபிரகாம் சொல்வார், அவர் பார்த்து கொள்வார். அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். சோதரிக்கிறார். அப்படித்தானே சொல்றாரு. அவர் என்ன செய்வாருங்க? பார்த்து கொள்வார். பைபிள் சொல்லுது, அவன் திரும்பி கேட்கல, அது எப்படி பார்த்துக்குவாரு? நம்ம எட்டு போனா தானே ஆடு, நம்ம தானே ஆட்டை பலி செலுத்துவோம், இங்கே கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்றீங்க அப்படின்னு அவன் திரும்பி கேட்கல. ஏன்னா அப்பா விசுவாசத்தோடு சொல்லும் போது பிள்ளைய விசுவாசமாக தான் இருக்கிறான். கர்த்தர் பார்த்துக்குவார். பைபிள் சொல்லுது, ஒரு ஆடு அங்கே இருந்தது, அதனால் அந்த ஸ்தலத்திற்கு யெகோவா ஈரேன்னு பெயரிடப்பட்டது. யெகோவா ஈரேன்னா அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அப்ப உங்க கண்ணு நேர இருக்குமானால் உங்களுக்காக எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற இந்த நேரத்தில் நீங்க நிறைய தேவையோடு கூட இருக்கலாம், நிறைய அவசியங்கள் இருக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஸ்கூல் இந்த லீவு முடிய பொழுது லிட்டரலாகவே சோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இந்த ஜூன் மாதம் தொடங்குதுனாலே அது எக்ஸ்ட்ரா செலவுகள் நிறைய சோத்திர காரியம் இருக்கும். அது இல்லாமல் சோத்திரிக்கிறோம், நிறைய தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம், அவசியங்கள் இருக்கலாம், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் வர்ற வழிதான் தெரியல, என்ன செய்ய போறோன்னு தெரியல. ஆனால் சொல்ற கடுமையான சூழ்நிலை இருக்கலாம். அன்னைக்கு ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். நீங்க கர்த்தரை பார்ப்பீர்களானால் எல்லா கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுவரைக்கும் உன்னை நடத்தினவர், இதுவரைக்கும் தேவையை சந்தித்தவர், அந்த தேவைகளோ அந்த உதவியோ இந்த பூமியிலிருந்து உனக்கு வரப்போகிறது இல்லை. எந்த மனிதனிடத்திலிருந்து அது வரப்போகிறது இல்லை. நீ எதிர்பார்க்கிற ஒன்று, நீ ஜெபிக்கிற ஒன்று, நீ வேண்டி நிற்கிற ஒன்று, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே அந்த ஒத்தாசை வரும். அந்த ஒத்தாசை வர வேண்டுமானால் உங்கள் கண்கள் நேரே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேர பார்க்கிற கண். ஆண்டவரே, என் கண்ணு அப்படி இப்படி இருக்கக்கூடாது. இந்த குதிரைக்கு கலிக்கம் போடுவாங்க. ஏன்னா அந்த குதிரை எப்படி பார்க்கணும்? நேராக பார்க்கணும். குதிரை இப்படி இப்படி பார்த்துச்சுன்னா அதில் சோத்திரம், அது இப்படி இப்படி போச்சுன்னா பிரயாணம் ஒழுங்காமே. அதாகவே அந்த கழுதை அந்த குதிரை நேராக பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு கலிக்கம் போடுற மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு அந்த கண்களில் இருக்கணும். அந்த நேராக பார்க்குற கண்ணு, கர்த்தரை பார்க்குற அந்த கண்ணு நமக்கு இருக்குமானால் அவர் நேர்பாதையாய் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளை எல்லாம் சொல்லுங்க, சுற்றி பார்க்கிற கண்களா என் கண்கள் இருக்கக்கூடாது, அப்படி இப்படி பார்க்கிற கண்களா இருக்கக்கூடாது. பார்வை நேர் பார்வையா இருக்க வேண்டும். எனக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை பார்க்கிற கண்களா இருக்க வேண்டும். அதனாலதான் தாவீது சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனக்கு முன்பே இருக்கிறபடியால், நான் அவரை பார்க்கிறபடியால், அவர் என்னை பார்க்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. சில பார்வைகளை நான் பைபிளில் சொல்கிறேன். மத்தேயு 14வது அதிகாரம், சோத்திரம், எல்லாம் தெரிந்த காரியமாக இருக்கலாம், நான் வேகமாக சொல்கிறேன். மத்தேயு 14வது சோத்திரிக்கிறோம் அதிகாரத்தில் 28வது வசனம், 29, 30 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். 28, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர என்ன செய்யும்? கட்டளையிடும். ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். 29, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அப்ப இயேசு முன்னாக்க இருக்கிறாரு, அந்த இயேசுவை பார்க்க எதின் மேல் நடக்கிறான். அப்போ இயேசு முன்னாக நிற்கிறார், பேதுரு ஜலத்தின் நடக்கிறார். அவ பேதுருவின் பார்வை சைடு பார்வையா நேர் பார்வையா இருக்குமா? கொஞ்சம் வச்சுங்க. நேரா இயேசு நிற்கிறார், முன்னாடி நிற்கிறாரு. அவரை பார்த்து அவன் நடந்தான். ஜலத்தின் மேலே யாராவது நடக்க முடியுமா? தண்ணி மேலே இதுக்கு முன்னாக நடந்ததாக பைபிள் ஆதாரம் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் இயேசு நடந்து வருகிறார் 4ஆம் ஜாமத்தில். ஆண்டவர் சொன்னார், நான் தான்பா ஜலத்தின் மேல் நடந்து வரணும்னு. பேதுரு சொன்னார், நீங்க தான் நடந்து வரீங்களாப்பா, நாங்க ஆவேசம்னு பயந்துட்டோம், நீங்களா இருக்கிறதுனால நான் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். ஆண்டவர் வான்னு சொன்னார். பைபிள் சொல்லுகிறது, அவன் பேதுரு விட்டு இறங்கியோ தண்ணிக்குள்ளே இறங்குறோமே, அவன் நீச்சல் அடிக்க தெரியும், அவன் செம்படவன் தான், கடலை பற்றிலாம் தெரியும், ஆனால் கடல் மேலே நடக்கவே முடியாது என்பது அவனுக்கு தெரியும். மற்றவ யாரும் ரிஸ்க் எடுக்கல. ஆனால் பேதுரு கர்த்தர் முன்னாடி நிற்கிறாரியா, அவர் நடந்திருக்கிறார், அப்படின்னா நானும் நடப்பேன்னு சொல்லி அவரை பார்த்து கொண்டே அந்த தண்ணி மேலே நடந்தானே போட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நான் இங்க ஒன்னு சொல்றேன், உங்க பார்வை நேர் பார்வையா இருக்குமானா முடியாதவைகளை கூட கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பாரு. நடக்க முடியாதவைகள் உங்களை கொண்டு நடக்கும். உங்க பார்வையில தான் விஷயம் இருக்கு. உங்க கண்ணு இயேசுவை பார்க்குமானால், இயேசுவை பார்த்து நீங்க நடக்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன கடலா இருந்தாலும், என்ன புயலா இருந்தாலும், என்ன பலத்த காற்றா இருந்தாலும், நீங்க உங்க கண்ணு கர்த்தர் மேல் இருக்குமானால், உங்கள் பார்வை நேர் பார்வையா இருக்குமானால், நீங்கள் ஜலத்தின் மேலும் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஜலம் என்பது நாம் வாழுகிற இந்த உலகத்தை காட்டுது. இந்த உலகமே போராட்டம் நிறைந்த உலகம்தான். பைபிள் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்றது சாதாரண காரியம் இல்லை. உலகத்தின் அதிபதி தற்சமயம் பிசாசா இருக்கிறான், சோத்திருக்கிறோம். ஆகவே அவனுக்குரிய ஆளுகளுக்கு அவன் நன்மை செய்கிறான். ஆண்டவர் தெய்வம்னு சொல்ற ஆளுக்கு அவன் ரொம்ப டார்ச்சர் தான் கொடுக்குறான். சோத்திரம். ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், நான் சோத்திருக்கிறோம், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகள் அனுப்பப்படுவது போல நான் உங்களை இந்த உலகத்தில் என்ன செய்கிறேன்? அனுப்புறேன். ஆனா கர்த்தரை நம்ம மெய்ப்பரா கொண்டாதான் ஓய் நாய்களின் கூட்டத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியும். ஹல்லேலூயா. இந்த கடல், இந்த ஜலம் என்பது என்ன? புயல் காற்று நம்மளை மூழ்க அடிக்கிற ஒரு காரியம்தான். ஆனா கண்ணு அவன் இயேசுவை பார்த்ததுனால நடக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க கண்ணை வேற பக்கம் திருப்பாதீங்க. கண்ணு தான் ரொம்ப முக்கியம். கண்ணானது சரத்தின் விளக்கா இருக்கிறது. கண்ணு இயேசுவை பார்க்குமானால் நடக்க முடியாத ஜலத்தின் மேலே என்ன செய்வீங்க? நடந்து முன்னேறி போவீங்க. அவன் நடந்து போயிட்டே இருக்கிறான். 30வது அடுத்த வசனம் சொல்லுகிறது, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பார்வை மாறி போச்சு. இப்ப நேர் பார்வையா இருந்த பார்வை இப்ப என்ன பார்வை மாறிச்சு? பக்கத்துல இருக்கிற அலைய பார்த்துட்டான். அதான் அங்க இருக்கிற பெரிய மிஸ்டேக்கு. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஒரு ஸ்லிப் ஆயிடுறோம்? ஏன் பிரச்சனை வருது? பார்வையை திருப்பிட்டோம்.
இயேசுவின் மேல இருக்கிற பார்வையை திருப்புறதுனால எந்த ஜலத்தின் மேல நடந்தானோ அதே ஜலத்துக்குள்ள போறான். அதான் விஷயம். தேவனுடைய பிள்ளையே, நீ நடப்பதும் கீழே அமிழ்வதும் நீ பார்க்கிற பார்வை வச்சிருக்குது. உனக்கு முன்னாடி இயேசு நிற்கிறார். நீ அலைய பார்க்காத, அலையை அடக்குகிறவரை பாரு. நீ புயலை பார்க்காத, புயலின் மேல் ஆளுகை உள்ளவரை பாரு. நீ ஜலத்தை பார்க்காத, அந்த ஜலத்தின் மேல் நடக்க வல்லமை உள்ள கர்த்தரை பாரு. பிரச்சனை, போராட்டம், அது இது அதை நீ பார்க்காத. அதை பார்த்தா உனக்கு அவிசுவாசம் தான் வரும், கஷ்டம் தான் வரும், பிரச்சனை தான் வரும். ஆனால் அது எல்லாவற்றையும் அடக்கி அமைதிப்படுத்துகிற சர்வ வல்லமை உள்ளவர் உனக்கு முன்னாக நிற்கிறார். ஹல்லேலூயா. அவரை பாரு, அவரை பாரு, அவரை 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 தள்ளி போய் பார்க்காத. சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. இப்போல்லாம் இந்த சைக்கிள் கற்றுக் கொடுக்குற இதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ சைக்கிளே கிடையாது. இப்போ தோத்துறோம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சைக்கிளாக இருக்கும், எங்கேயாவது ஒரு டூ வீலர் போவோம். இப்போ எங்கேயாவது ஒரு சைக்கிள் போகுது, எல்லாம் டூ வீலராக இருக்குது. தோத்துருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அப்புறம் இன்னொரு காலத்தில் டூ வீலர் போய் வெறும் காராக போவோம். அதுக்கப்புறம் ரோடே இருக்காது போலது. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த சைக்கிள் கற்றுக் கொடுக்கும் போது சோதரன் எனக்கு ஒருத்தன் கற்றுக் கொடுத்தான். வளைக்காத, நேராக பாரு, நேராக படி, ஹேண்ட்பேர் அப்படி நேராக போவாங்க. தோத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சைக்கிளை கற்றுக்கிறதுக்கு எப்படி பார்க்கணும்? நேராக போ, இப்படி பண்ணுறது, அப்படியே நேராக பாரு, இப்படின்னு சோத்திருக்கிறோம். அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நடந்து முன்னேறனா கத்த சொல்றாரு, இங்கேயும் அங்கேயெல்லாம் பார்க்காத, நேராக பாரு, என்ன பாரு, நேராக பாரு. ஹல்லேலூயா. அப்ப நேரா பார்த்தா என்ன நடக்கும்? நடக்க முடியாத காரியங்கள் நமக்கு என்ன செய்யும்? நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேர பார்க்கிற பார்வை நமக்கு தேவை. சோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம இன்னொரு இடத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 9:9 பார்த்துடலாம். அப்போஸ்தலர் 9:9 அதில் இப்படி இருக்குது. சோத்திரிக்கிற அப்போஸ்தலர் 9, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமல். இங்கே நேராக பார்க்குற பார்வை வேர்டு இல்லை, ஆனால் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு முன்னாடி அவன் இங்கேயும் அங்கேயும் கிறிஸ்தவனை துன்பப்படுத்துகிறவனா, சபையை துன்பப்படுத்துகிறவனா பவுல் இருந்தான். பைபிள் தமஸ்கு வழியில் போகும்போது ஒரு பேரொளியை கண்டான். அல்ல, ஒரு வெளிச்சத்தை அவன் பார்த்தான். அந்த வெளிச்சம் அவனை பார்த்தது, இவன் அந்த வெளிச்சத்தை பார்த்தான். 3 நாள் அவன் என்ன இல்லை, பார்வையற்ற. இப்போ இந்த 3 நாள் அவன் யாரை மட்டுமே பார்த்தான் தெரியுமா? இயேசுவை மட்டும்தான் பார்த்தான். இந்த 3 நாளும் அவன் இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்த்தானோ அதை பார்க்க முடியாத குருடனாயிட்டான். ஆனால் இப்போ அவன் ஒன்றை தான் பார்க்குறான், தனக்கு முன் இருக்கிற இயேசுவை தான் அவன் பார்க்குறான். அல்லேலூயா. அதனால தான் நான் போனேன். சோத்திரிக்கிறோம். சுத்திகரிப்பு உபவாச ஜபத்தில் கூட ஆண்டவரே என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு தோத்திரம், ஒரு 3 நாள் ஜனங்களுக்கு என்ன இல்லாமல் போட்டோம், பார்வை இல்லாமல் போட்டோம் அப்படின்னு கூட நான் பிரசங்கம் பண்ணேன். அப்படி ஒரு அற்புதம் நடக்கணும். ஏன்னா செல்ஃபோனை பார்க்க முடியாது, இன்னொருத்தவனை பார்க்க அங்கே வாய்ப்பே இல்லை. சோத்திரம். பார்த்தா யாரை மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும்? இயேசுவை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட்டத்தில் நடக்கும். பார்வை அடைகிறார்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கைப்பிரதி கொடுக்கும்போது பார்வை கண் இல்லாதவங்களாம் என்ன அடைகிறாங்க? பார்வை அடைகிறாங்க. முடவர்கள் நடக்கிறாங்க. ஆனால் கூட்டத்தில் இப்போ நடக்கணும், குருடர்கள் பார்த்து கொண்டிருந்தவர்கள் குருடராகிவிட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வரணும். அது என்ன காரியம்னா அது ரட்சிப்புக்கு ஏதுவானது. அல்லேலூயா. அப்படித்தான் சவுலாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் அவன் பவுலாக மாறினான். இந்த 3 நாளும் பார்வை இல்லாத அவன் தான். அப்போ தான் அவன் ஜெபம் பண்ணினான், அப்போ தான் மனம் திரும்பினான், அப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்தான். அதுக்கு பிறகுதான் தாமதம் இல்லாமல் கிறிஸ்துவே ஆண்டவர் என்பது அவன் தேவ ஆலயங்களில் பிரசங்கம் பண்ண தொடங்கினான். காரணம், அவன் பார்வை யாரை பார்த்துச்சிங்க? ஆண்டவரை பார்த்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஆளை பார்க்கறத விட்டுட்டு அவனுடைய பவுலுடைய கண்கள் யாரை பார்த்துச்சுங்க? ஆண்டவரை பார்த்துச்சு. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 17:8 சொல்லுகிறது, மறுரூப மலையிலே சோத்திரிக்கிறோம் எல்லாரும் ஜெபம் பண்ண போனாங்க. இங்கே ஒரு வார்த்தை வருது பாருங்க, அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள்
காணலை. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அனுபவம். அதுக்கு முன்னாடி அவன் கண்ணுக்கு என்னென்னமோ தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ கண்ணை ஏறெடுத்தா யார் மட்டுமே தெரிகிறாரு? இயேசு மட்டும். இன்னைக்கு அந்த கண்ணு நமக்கு தேவை. இந்த நேர பார்க்குற கண்ணு இருக்குமானா நீங்கள் சொல்லுவீங்க, என் கண்ணுக்கு இயேசுவை தவிர வேற யாரும் தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட பார்வை நமக்கு வேணும். பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோப்புக்கும் அந்த அனுபவம் அந்த மறுரூப மலையில உண்டாயிற்று. சோத்திரம். அதுக்கு முன்னாடி சோத்திரிக்கிறோம், அவருடைய கண்ணுக்கு எலியா தெரிஞ்சாரு. அதுக்கு முன்னாடி மோசே தெரிஞ்சாரு. இப்போ பேதுரு சொல்றாரு, யோவான் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, எந்த மோசேவும் இப்போ எங்க கண்ணுக்கு தெரியல, எந்த எலியாவும் எங்க கண்ணுக்கு தெரியல, எங்க கண்ணுக்கு இயேசு மட்டுமே தெரிகிறார். அல்லேலூயா. நம்ம சபைக்கு வரும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில் நமக்கு அவங்க இவங்க தெரியக்கூடாது. நமக்கு ஒரே ஃபோக்கஸ் மட்டும்தான், இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த நேரம் அதனால தான் பேதுரு சபைக்கு அஸ்திபார கல்லாக மாறினான், யாக்கோபு சபைக்கு தூணாக மாறினான், அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி கால வெளிப்படுத்தல்களை வெளிப்படுத்துறவனா மாறினான். மற்ற எல்லா சீஷரை விட பேதுருவுக்கு, யோவானுக்கு, யாக்கோப்புக்கும் ஒரு படி அதிகமான ஆசீர்வாதம் ஏன் வந்துச்சுன்னா, அவங்க பார்வை இயேசுவை தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் காணவில்லை. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேரை பார்த்தா நம்முடைய ஃபோக்கஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ஆமாம். அதனால் சபைக்கு வரும்பொழுது மற்றதெல்லாம் டல்லாக இருக்கணும், இயேசு மட்டும் பிரைட்டாக இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. அந்த பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் முகரையே நான் பார்க்கவே மாட்டேன். சோத்தரிக்கிறோம் பார்ப்பேன், ஆனால் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டேன். என் ஃபுல் ஃபோக்கஸ் அவர் தான். இப்போ சில பிரசங்கம் பண்ணும்பொழுது நீங்கள் ஏதாவது இவர் எப்படா கூட்டம் முடிப்பாருனோ அது எனக்கு டென்ஷன் ஆகும். நான் ஏன் உங்களை பார்த்து டென்ஷன் ஆகணும்? இவர் மாட்டும் பிரசங்கம் பண்ணினே இருக்கிறார், முடிக்க மாட்டாரான். சமயத்தில் முடிச்சணும் இல்லவா, ரொம்ப இழுக்கிறாரு அப்படின்ற அந்த சாயல் காரியம். நாங்கள் சின்ன வயசில் சர்ச்சில் இருக்கும் பொழுது நிறைய பேர் இருப்போம், பாஸ்டருங்க பிரசங்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேரில் சொல்ல போல லேலூயான்வாங்க. அப்படின்னா சீக்கிரம் முடுறான்னு அர்த்தம். அது எங்களுக்கு தெரியும். ஏன்னா அது அந்த டைம் போகுது, ரொம்ப நேரம் போகுது. அப்போ டக்குன்னு பேர்லாம் சொன்ன டக்குன்னு ஐயோ அவராக சொன்னாங்கன்னா அம்மானு போவோம். இந்த பக்கம் வேறு இந்த 12 மணிக்கு மேலே சாப்பாடு வாசனைலாம் வர ஆரம்பிக்கும். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவார், உட்காந்துருந்தவரை முட்டியே போட்டுருவார். தோத்திரம் முட்டியை போட்டு தோத்திரம் லேலூயான்றுவார். அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்கள். அப்புறம் என்னவாங்க, அப்புறம் இப்படி காட்டுவாங்க, என்ன டைம் அப்படின்வாங்க. அதனால் தோத்திரம் தான். நீங்கள் அந்த மாதிரி காட்டினீங்கன்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போகுமே ஒழிய பாயிண்ட் குறையாது. அல்லேலூயா. சரி, இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இதுமாரி மற்றவங்களாம் பார்த்தா நமக்கு வேற ஒரு இன்டிமேஷன்லாம் வரும். ஆனால் கர்த்தர் மட்டுமே, இயேசுவை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15, 16, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். இங்கே சந்தர்ப்பத்தில் மோசேயின் கண்ணை கர்த்தர் நேராக்குறார். இங்கே இதுக்குள்ளே அந்த சத்தியம் இருக்குது. அதனால இதை சொல்கிறேன், இந்த கண்ணை நேராக்குறார். ஏன்னா அங்கே பின்னாடி பார்த்தா பார்வோன் பிரதான 600 ரதங்களோடு அவன் வரான். அப்போ ஜனங்கள் பின்னாடி பார்க்குறாங்க. அப்புறம் சோத்திரிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிற செங்கடலை பார்க்குறாங்க. சோத்திரிக்கிறோம். இதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மோசேயை கரிச்சு கொட்டுறாங்க. ஏயா, எங்களுக்கு எகிப்தில் புதைக்க இடம் இல்லைன்னா இங்கே கொண்டு வந்த, நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செஞ்சாச்சும் உத வாங்கினாச்சும் ஏதாவது வேலை செஞ்சு ஏதாவது வெள்ளை பூண்டு கொமட்டிக்காய்கள் வெள்ளரிக்காயை தின்னுக்கிட்டு ஏதாவது இருந்திருப்போம். என்னமோ காணானுக்கு இட்டுன்னு போகிறேன், பாலும் தேனுக்கு இட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி செங்கடலுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிற. இந்த செங்கடலுக்கு போகிறதுக்கு வேற ரூட்டை ஏதாவது எடுத்துருக்கலாம். கர்த்தர் இந்த ரூட்டு தான் போக சொல்கிறார், இந்த ரூட்டு தான் போக சொல்கிறாருன்னு இப்போ வகையாக மாட்டின்னு செங்கடல் முன்னாடி இருக்குது. எஸ்கேப் ஆக வழி இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா 600 பிரதான ரதத்தோடு பின்னாடி அவன் வரான். இப்போ அவன் என்ன பண்ண போறான், கோபம் வந்து செய்ய மாட்டானா, என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். மோசேவுக்கே கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு, என்ன ஆண்டவரே பண்றது அப்படி இப்படி பார்க்குறான். சில நேரங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் மிகுதியாகும் போது, போராட்டம் மிகுதியாகும் போது என்னடா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வரும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, போ, முன்னோக்கி போ,
புறப்பட்டு போ அப்படி சொல்ல. அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது. அடுத்த வசனம் 16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல என்ன செய்ய நீட்டு. நேரம் பாரு, முன்னாடி செங்கடல் அதெல்லாம் பார்க்காத, நான் சொல்றேன் பாரு, உன் கையை நீட்டு. சோத்திரம், அதை பாரு, அதை நான் பிளக்க வல்லவர்னு சொல்லு, அதை பிளந்து விடு. சோத்திரம். அப்படி இது எதுவும் பார்க்காத, பின்னாடி பார்வோன பார்க்காத, ஜனங்களுடைய முறையிடுகிற சத்தத்தை கேட்காத, உன் கண்ணு என்ன பார்க்கட்டும், நேரா பாரு அப்படின்றாரு. பார்த்தா அதிசயம் நடக்குது, கடல் ரெண்டா பிளக்குது, ஜனங்கள் முன்னேறி போறாங்க. அல்லேலூயா. 1000 பேர் சொல்லுவாங்க. சோத்திரம். ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைய நம்ம கண்ணு அதெல்லாம் பார்த்துச்சு வச்சுங்க, இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் கூட என்ன செஞ்சிடும், போயிடும். சோத்திரிக்கிற. அதனால அவன் என்ன சொல்றான், இவன் என்ன சொல்றான்னு பார்க்காத, முறையிடுகிற சத்தத்தை கேட்காத, முறுமுறுக்கிற சத்தத்தை கேட்காத, உன்னை முறையாய் நடத்த வல்லவராய் இருக்கிற சர்வ வல்லவர் நோக்கி உன் கண்ணை திருப்பு. அல்லேலூயா. ஆகவே பின்னாடியும் பார்க்காத, சைடிலும் பார்க்காத, உனக்காக அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிற, உனக்காக செங்கடலை பிளந்து உன்னை நடத்துவதற்கு ஏதுவாரமாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு முன்னாக நிற்கிறார். அவரை பார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வேற எதையும் பார்க்காதீங்க. யோசுவா 3வது அதிகாரம் 15 வேகமாக அடுத்தடுத்து சோத்திரிக்கிறோம். அங்கே சோத்திரிக்கிறோம், நேரே பார்க்கிற ஆசாரியர்களை பார்க்கிறோம். இங்கே பாருங்க, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அப்படி இருக்கு. இது இது நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இப்போ யோர்தானுக்கு நேராக போகிறாங்க. இப்போ கர்த்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. யோசுவா, யோர்தான் கரை புரண்டு ஓடுதுன்னு அதை பார்க்காத, அற்புதம் செய்ய போகிற என்ன பாருங்க. யோர்தான் இப்ப கரை புரண்டு தான் ஓடுது. ஐயோ, இவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி ஓடுதே, இது எப்படி கடந்து போக முடியும்னு பார்க்காதீங்க. இப்ப சொல்றாரு, உடன்படிக்கை பெட்டியை சுமந்துவிட்டு ஆசாரியரை முன்னுக்கு என்ன செய்ய நடக்க சொல்லு. சோத்திரம். ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பின்பற்றி இவங்களை என்ன செய்ய சொல்லு, போ சொல்லு. இப்போ முன்னாடி அந்த ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போகிறாங்க. அவங்க கண்ணுக்கு முன்னாடி கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தெரியுது. நீங்களா நானாக இருந்தால் தோத்துறோம் இல்லையே லூயா. இது வேற போ சொல்கிறாரு, நம்ம பள்ளி ஆகிடுவோம் போல இருக்குது. கரை புரண்டு ஓடுது. சோத்தரிக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் ஆசாரியர்கள் கொஞ்சம் கூட அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவங்க அற்புதம் செய்கிற கர்த்தரை தனக்கு முன்னாக வச்சுருந்தாங்க. புரண்டு ஓடுகிற யோர்தானை பார்க்கல, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நேர்கொண்ட பார்வையோடு நல்லா மார்ச் பாஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஸ்டெப் போயிட்டே இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது, அந்த அந்த உருண்டு திரண்டு ஓடுகிற அந்த தண்ணீர்கள் மேலே ஆசாரியர்கள் கால் வச்ச உடனே அந்த தண்ணீர் ரெண்டாய் பிரிந்தது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க ஒரு வார்த்தை சொல்றேன், உங்க கண்ணு நேர இருக்குமானால் எந்த யோர்தான் உங்களை தடுக்க முடியாது. அது உங்களை கண்டு ரெண்டாய் விலகி ஓடும். ஹல்லேலூயா. நீங்க அந்த யோசுவா புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, எரிகோ என்கிற ஒரு சம்பவம் ஒன்று வருது. எரிகோவுக்கு முன்னாடி யோசுவா வரும் பொழுது, யோசுவா 5வது அதிகாரம், யோசுவா 5வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்னு யோசுவா எரிகோவின் வெளியிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அவன் அந்த நாளில் யோசுவா ஒரு பெரிய நெருக்கடியில் இருந்தார். இந்த எரிகோவை தாண்டி போகணும், எப்படி தாண்டி போகிறதுன்னு தெரில. அந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ரூட் மேப் இப்படி தான் கர்த்தர் காட்டுறார், எப்படி போகிறதுன்னு தெரிலன்னு. நெருக்கடியாக இருந்த நேரத்தில் யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். ஏறெடுத்து பார்த்தா ஒருவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறதை அவன் பார்க்கிறான். நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு விஷன், நல்ல விஷன் கிடைக்கணும்னா நீங்கள் சும்மா சைடில் அவனை பார்த்தா விஷன் கிடைக்காது, நேராக பார்க்கணும். அல்லேலூயா. அவன் பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு நபரை நம்ம பார்த்ததே இல்லையே, இது வரைக்கும் நம்ம இவரை பார்த்ததே இல்லையே. அவன் போய் கேட்குறான், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் எதிரியை சேர்ந்தவரோன்னு. அதற்கு அந்த சோதர நபர் சொல்கிறாரு 14, அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனை அதிபதியா இப்பொழுது வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க சோத்திரம் கடக்க போகிற இந்த எரிகோவை எப்படி கடப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு உதவி செய்ய நான் சேனை அதிபதியாக வந்திருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய சேனை அதிபதியாய் இப்பொழுது வந்திருக்கிறேன்னா திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசுவை அது காட்டுது. சோத்திரம். தேவனுடைய பிள்ளையை நீ கலக்கப்படும் பொழுது நான் எப்படித்தான் கடந்து போவேன்னு தெரியலையே, இந்த எரிகோவை எப்படிதான் தாண்டுவேன்னு தெரியலையேன்னு நீ தலையை தொங்க விடுவதனால் ஒன்று அல்ல, நீ ஏறெடுத்து பார்ப்பாயானால் கர்த்தர் உனக்காக ஒன்றை செய்யும்படியாய், உனக்காய் யுத்தம் செய்யும்படி, உனக்காய் கதவுகளை திறக்கும்படி அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியா ஒன்றை வாசிச்சு நம்ம முடிச்சலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 30வது வசனம் 40வது வசனத்தை சோத்திருக்கிறோம். நம்ம நான் வாசிக்கிறேன் பாருங்க, போட்டிங்களாமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 39 40. சோத்திரம். 39, நீ 30 போடுற பாருமா. 39 40 சோத்திருக்கிறோம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவரை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களோடு இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ நின்றார்கள். பேதுரு போறாரு. பேதுரு தான் வர வச்சிருக்காங்க, அதனால் பேதுரு வந்திருக்கிறார். அங்கே தொற்கால் நல்ல ஒரு விசுவாசி அம்மா, அது இறந்துருச்சு. சபையாரெலாம் அழுகுறாங்க, விசுவாசிகள் அழுகுறாங்க. நல்ல அம்மா, நல்ல தான தர்மங்களை செய்வாங்க. அவங்க செஞ்ச அங்கீகளை பாருங்கள், அவங்க செய்த ஊழியங்களை பாருங்கள், அதெல்லாம் காட்டுறாங்க. எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பேதுரு பார்க்குறார். சூழ்ந்து நின்றார்கள். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள், அவனை சூழ்ந்து நின்றார்கள். எல்லாம் சொல்லுங்க, பேதுருவை சூழ்ந்து நிறைய பேர் நின்றார்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன், அடுத்த வசனம் 40வது வசனத்தை பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, பேதுரு எல்லாரும் வெளியே போ அப்படின்ட்டார். தோத்திரம். சில நேரம் சில ஆளை நம்ம சுற்றி நின்று அவன் நம்ம விசுவாசம் எடுத்துருவான். அடுத்தது தோத்திரம். சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். சில ஆள் சூழ்ந்து நின்று ஜெபிப்பாங்க, சில ஆள் சூழ்ந்து நின்று நம்முடைய அவிசுவாசத்தை கெடுக்குன்னே சூழ்ந்து நிற்பாங்க. சோத்திரம். எல்லாம் சூழ்ந்து நின்னாங்க. அது அவருக்கு டிஸ்டர்பாக இருந்ததோ தெரில. பேதுரு எல்லாரையும் வெளியே கெட் அவுட் பண்ணிட்டார். தோத்திரம். எல்லாரும் வெளியே போங்க. ஒருவேளை நம்ம என்னடா பண்ண திடீர்னு நம்மளை துரத்துறாருன்னு யோசிச்சோன்னா தெரில. சோத்திரிக்கிற ஆவிக்குரிய அதிகாரத்தோடு பேதுரு செயல்படும் போது அந்த பேச்சுக்கெல்லாம் யார் எதிர்த்து பேசவே முடியாது. எல்லாரும் வெளியே போன்ட்டார். தோத்திரம். அத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க. இங்கே தான் விஷயமே நடக்குது. தோத்திரம். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான்னு இருக்குது. எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு அந்த அறையில், மேல் வீட்டு அறையில் அந்த செத்து போன அம்மா இருக்குது, சடல் அந்த ரூமில் இருக்குது. இவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாருன்னு தெரில, ஆனால் ஜெபம் பண்ணாருன்னு இருக்குது. ஒரு கமா வருது பாருங்க. ஜெபம் பண்ணி பிறகு பிரேதத்தின் புறமாய் திரும்பினார்னு இருக்கு. அப்போ ஜெபிக்கும் போது எந்த பக்கமாக இருந்துருப்பாருங்க? சொல்லுங்க சத்தமா, நீங்க தான் சொல்லணும். அப்போ அங்கதான் பிணம் இருக்கு, அங்கதான் அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவருடைய பார்வை பிணத்தை பார்த்துக்கிட்டு ஜெபம் பண்ணல, அவருடைய பார்வை நேர் பார்வை, கர்த்தரை பார்க்கிற பார்வை, கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்ப ஜெபம் பண்ணா நம்ம கண்ணு யாரை பார்த்து ஜெபிக்கணும்? இயேசுநாதரை பார்த்து ஜெபிக்கணும். பாருங்க, அன்றைக்கு சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பி எசேக்கியா ஜெபிச்ச மாதிரி, அல்லேலூயா, அந்த மாதிரி பேதுரு அந்த பிணத்தை பார்த்து ஜெபம் பண்ணாம, பிரச்சனைகளை பார்த்து ஜெபம் பண்ணாம, தனக்கு இருக்கிற சங்கடங்களை பார்த்து ஜெபம் பண்ணாம, அங்க இருக்கிற போராட்டங்களை பார்த்து ஜெபம் பண்ணாம, அதை எல்லாவற்றையும் பின்னுக்கு வச்சிட்டு கர்த்தரை மட்டுமே முன்னுக்கு வைத்து நேர்கொண்ட பார்வையோடு, ஹல்லேலூயா. தமிழ்ல அவர் சொல்லுவாங்களே, நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நெஞ்சு, நம்ம சொல்லுவாங்களே, சோத்ரா தெரியல இப்போ எனக்கு. நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடை, அப்படி சொல்லுவாங்களா? நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடை. தோத்திரம். தமிழில் அந்த வேர்டு சொல்லுவாங்க. உங்களை பார்க்கறத பார்த்தா நீங்கள் என்னமோ செவ்வாய்கிரகத்தை வந்த மாதிரி ஆகும், நான் இந்த பூமியில் இருக்கிற மாதிரியாகவும் இருக்குது. சோத்திரம். ஆனால் அதெல்லாம் நமக்கு தான் நேர்கொண்ட பார்வையாக இருக்குமானா நிமிர்ந்து நாம் நிற்போம். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் பிணத்தின் பக்கமாய் திரும்பி தபித்தாலே எழுந்துரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன் பார்வை நேர் பார்வையா இருக்குமானா உன் கமாண்டுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இங்க சொல்றேன் பாருங்க, அந்த பேதுரு பாருங்க, பிரச்சனை அது இருக்கு இது இருக்கு அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தூக்கி பின்னாடி தள்ளிட்டு கர்த்தரை முன்னாக நிறுத்தி ஜெபம் பண்றாரு. ஜெபிச்சுட்டு பிரச்சனைகளை பார்த்து
எழுந்துரு அப்படின்னா ஒரே வேர்டு தான், தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பிரச்சனைக்கிட்ட போயிட்டு ரொம்ப கெஞ்சிக்கின்னு நிற்கக்கூடாது. நீ கர்த்தர்கிட்ட மணிக்கணக்காக ஜெபிக்கணும், ஆளுக்கிட்ட ஒரு வார்த்தை தான் பேசணும். ஆமென். நீ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை 2 வார்த்தையை பேசிவிட்டு கர்த்தர், நீ மனுஷங்கிட்ட பல வார்த்தை பேசினாலும் ஒன்றும் நடக்காது. கர்த்தர்கிட்ட பல வார்த்தை பேசணும், ஜனங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலும் அற்புதம் நடக்கும். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்திர. சில நேரங்களில் தனியாக ஜெபம் பண்ணும்போது நல்லா டைம் எடுத்து ஜெபிக்கணும். பொது இடத்துல ஜெபிக்கும் போது தோத்திராண்டவரே நீங்கள் பிரசங்கத்துக்கு நேரம் கொடுக்காம 1/2 மணி நேரம் ஜெபிச்சுன்னு இருக்கக்கூடாது. பொது இடங்களை ஜெபிக்கும் போது ரத்தன சுருக்கமாக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீ வீட்டில் உட்காந்து முழங்கால் பண்ணிட்டு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணணும். இங்கே தோத்தரிக்கிறோம், ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இங்கே ஜெபம் பண்ணிடக்கூடாது. சோத்தரிக்கிறோம், குறிப்பு என்னவோ அதுக்கு மட்டும் சொல்லி ஜெபிக்கணும். அப்போ யாரெல்லாம் பொது இடங்களை சுருக்கமாக ஜெபிக்கிறாங்களோ அவங்க தனிப்பட்ட முறையில் அதிகமாக ஜெபிக்கிறவளாக இருப்பாங்க. அல்லேலூயா. பிரேதத்தின் பக்கமாக திரும்பி எழுந்துற அப்படின்னா பைபிள் சொல்லுது, அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்தான். இங்கே ஒன்று சொல்கிறேன், உன் கண்ணு கர்த்தரை பார்க்குமானா உன்னை அநேகர் பார்ப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னை பார்க்க அநேகர் விரும்புவாங்க. உன்னை பார்க்க அநேக சில உங்களை பார்த்து சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், உங்களை பார்த்து பேசிட்டு போனால் ஒரு ஆறுதல் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். உன்னை பார்த்தாலே எனக்கு பற்றி எரியுதுடி அப்படின்னு சொல்லக்கூடாது. உன்னை பார்த்தாலே எனக்கு அண்டபண்டமெல்லாம் எரியுதுன்னு சொல்லக்கூடாது. உங்களை பார்த்தாலே இன்னொருத்தவனுக்கு சந்தோஷம் வரணும்னா நீ கர்த்தரை பார்க்குற ஆளாக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம், உங்களை சோத்தரிக்க நீ ஆண்டவரை பார்க்கலாம், அப்புறம் உன் மூஞ்சை எவனும் பார்க்க மாட்டான். தோத்தரிக்கிறோம். ஏன்னா நீ என்னதான் சோத்தரிக்கிறோம் காரியம் செஞ்சாலும் கர்த்தரை பார்க்குறவன் அவன் தனி ஸ்பெஷல். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ரிசப்ஷன் போயிருந்தா அப்படியே அந்த மண்டபமே நிறைஞ்சு நிற்கிது. அப்புறம் அந்த மாப்பிள்ளை எல்லோரும் இப்போ ஒரு ரிசப்ஷனில் பொண்ணு மாப்பிள்ளை அப்படியே நடந்து அந்த மேடைக்கு போவாங்களோ, எல்லாம் ஃபோட்டோ கேமரா எல்லாம் இருக்கும். அவன் அந்த பொண்ணு போய் நிற்கிறான். அப்படி அவன் கண் எதையோ தேடுது, என்னமோ தேடுது. அதை நானும் பார்க்குறேன், யாரை பார்க்குறான்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் தூரத்தில் அவன் யாரையோ பார்க்க விரும்பின ஒரு ஆள் தூரத்தில் நிற்கிறத அவன் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டான். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கையில் இருக்கிற தன்னுடைய புது மனைவியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மண்டபத்தை அந்த ரிசப்ஷனில் அந்த மேடை விட்டு இறங்கி அவமானு இழுத்துன்னு வான்னு இழுத்துன்னு போகிறான். பின்னாடி போகிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, மண்டபத்தில் எல்லாரும் பார்த்தா அங்கே ஒரு அம்மா சோத்திர வெள்ளைப்படவை கட்டிக்கிட்டு அது பரிதாபமாக உட்காண்டிருக்கு. அது தலையை கூட நல்லா வாரலை சீவலை, அது சும்மாடி கொண்டை போட்டுட்டு அந்த அம்மா உட்காண்டிருக்கு. அந்த அம்மா கிட்ட போய் 2 பேரை முட்டி போட்டு எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க. சோத்திரம். அவ்வளோ பேர் மேக்கப்பும் அப்படியுமா இப்படியுமா இருக்கிறாங்க. ஆனால் இவன் அந்த ஜெபிக்கிற அந்த அம்மாவுக்கு முன்னாடி கர்த்தர்கிட்ட உறவாடுகிற அந்த அனுபவம் உள்ள அவங்களுக்கு முன்னாடி போய் அவங்கள பார்க்க விருப்பப்படுறான். சோத்தரிக்கிறோம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீ கர்த்தரை பார்க்கிற ஒரு ஆளா இருப்பான்னா உன் முக தரிசனத்தை நிறைய பேர் விரும்புவாங்க, உன்னிடத்துல ஜெபிக்க விரும்புவாங்க. சோத்திரம். உன்னை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்க கண்ணு யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும். ஆமே என்ன சொல்லுங்க, என் கண்ணு கர்த்தரை பார்க்கணும். ஆகவே இதெல்லாம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். வீட்டில் போய் தான் தியானிச்சு பாருங்க. அப்போ பேதுரு சோத்தரிக்கிற பிரச்சனைகளின் பக்கமாக இல்லை, சோத்திர கர்த்தரை முன்னுக்கு பார்த்தான். அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி வச்சுக்கிட்டு அவங்க சோத்திர முன்னாக பார்த்தாங்க. சோத்தரிக்கிற யோசுவா முன்னாக பார்த்தாரு, மோசே முன்னாக பார்த்தாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்கு உதாரணம் காட்டினேன். இயேசுவை தவிர வேறு ஒன்றை காணல. இன்னைக்கு நம்முடைய கண்ணு நேர் பார்வையா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்களாய் கர்த்தரை மாற்றும்படி எல்லா கைகளை தட்டி வாய்களை திறந்து ஒரு நிமிடம், ஆண்டவரே எங்க கண்ணு சுத்தி பார்க்கிற கண்ணா, அப்படி இப்படி பார்க்கிற கண்களா இல்லாமல் எங்கள் கண்கள் உண்மையே அல்லேலூயா விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பார்க்கிற, ஏறெடுத்து பார்க்கிற, நேரே பார்க்கிற கண்களாக என் கண்களை மாற்றும். ஹல்லேலூயா.